மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளைய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போரிட்டு தூக்கிலிட்டு ஒரு வீரமரணம் அடைந்தவர்கள். மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் ஒரு மாவீரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பொருத்தமான ஒரு மாவீரன் என்று சொன்னால் தீரன் சின்னமலை அவர்கள் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு திப்பு சுல்தான் அவர்கள் வரி வசூல் அவருடைய திவான் மூலமாக வரி வசூல் செய்த போது அதை சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் நடுவில் உள்ள சின்னமலை, அந்த சின்னமலை என்ற இடத்துல தீரன் சின்னமலை அவர்கள் திவான் மாவட்டத்திலிருந்து எங்கள் நாட்டிலிருந்து எந்த வரியும் திப்பு சுல்தான் கொடுக்க முடியாது போங்க அப்படி சொல்லி அந்த அடாவடி வசூல் செய்த அந்த வரி பணத்தை பிடுங்கி அனுப்பியவர் நம்முடைய மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலை பொறுத்தவரை அவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. ஆனால் அந்த சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையிலே சின்னமலை இருக்கின்றது. எனவே அந்த சின்னமலை என்ற இடத்திலே ஒரு திப்பு சுல்தானுக்கு எதிராக அன்றைக்கு இந்த வரி வசூலை எதிர்த்தவர் அன்றைக்கு தீரன் சின்னமலை அவர்கள். அவர் அன்றைக்கு மாவீரன் தீரன் சின்னமலை என்று இன்றைக்குமே உலகத்தால் போற்றப்படக்கூடிய ஒரு மாவீரன். குறிப்பாக திப்பு சுல்தான் அன்றைக்கு எதிரியாக இருந்த காலகட்டத்தில் கூட ஒரு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிரிக்கு எதிரி நண்பன், எனவே நாம் எதிரியோடு கூட்டு செல்வது தவறில்லை என்ற வகையிலே எதிரியாக இருந்த திப்பு சுல்தானை அன்றைக்கு சேர்த்துக்கொண்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போரிட்டவர் ஐயா தீரன் சின்னமலை அவர்கள். எனவேதான் அன்றைக்கு திப்பு சுல்தான் மறைவுக்கு பிறகு ஒரு கோட்டை ஓடாநிலை அருகே ஒரு கோட்டை ஒன்று கட்டிய போது அந்த கோட்டையை கட்டி ஆண்டவர் தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலை அவர்கள் அன்றைக்கு ஒரு சூழ்ச்சி முறையால், வெள்ளைக்காரனுடைய சூழ்ச்சி முறையால் அன்றைக்கு கோட்டைக்குள்ளே புகுந்து அவரை சிறைபிடித்த போது வெள்ளையர்கள் அவர்களுக்கு விடுத்த ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்களுக்கு கீழ் பணியாற்றினால் உங்களுக்கு எல்லாவித சலுகைகள் அளிப்போம், எப்படி இருந்தீர்களோ அதே போன்ற மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னவுடன் அப்படிப்பட்ட நிலை எனக்கு தேவையில்லை, உயிரே போனாலும் சரி அது போன்ற ஒரு செயலுக்கு நான் உடன்பட மாட்டேன், அடிபணிய மாட்டேன் என்று சொல்லி அந்த வகையில் எதிர்த்தார்கள். அதன் விளைவாக அந்த கோட்டையிலே அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அதன் நினைவாகத்தான் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த கோட்டையை கூட ஒரு நினைவிடமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த ஒரு அடிப்படையில் மாவீரன் தீரன் சின்னமலை அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சார்பில் இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் பொன்னையன் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகளும் இன்றைக்கு அவருக்கு புகழ் மாலை சூட்டுகின்ற வகையிலே அவருக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைங்க, இப்போ தொழிற்சாலைகளிலிருந்து ஈர்ப்பதற்காக வெளிநாடு செல்வது என்பது ஒரு வழக்கமான ஒன்று. அதில் நான் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் உண்மையான நோக்கம் இருக்கணும். அது என்ன இடன் அஜெண்டான்றது தெரியாது. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இடன் அஜெண்டா என்பது ஆண்டவனுக்கு தான் நிச்சயமா வெளிச்சம். இன்றைக்கு எவ்வளோ தொழிற்சாலைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு மின்வெட்டு, ஒரு கடுமையான அளவுக்கு ஒரு மின்சார கட்டண உயர்வு, இது போன்ற நிலைகளில் தொழிற்சாலை கஷ்டப்பட்டு பல தொழிற்சாலை மூடப்படும் நிலைமை. குறிப்பாக பாரம்பரிய தொழிலாம் உண்மையிலே அதை காப்பாற்ற வேண்டும், அதான் முக்கியம். உதாரணத்துக்கு எவ்வளோ பாரம்பரிய தொழில் இருக்கு, மீன்பிடி தொழில் இருக்கு. மீன்பிடி தொழில் ஒரு பாதுகாப்பாக இருந்த நிலை கடந்த காலங்களிலே. ஆனால் இப்போ பாதுகாப்பாக இருக்கிறதா என்றால் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்டு, அது மட்டுமல்லாமல் படகுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு, அதன் அடிப்படையில் ஏலம் விடப்பட்டு இன்றைக்கு மீனவர்கள் நடுத்தருவுக்கு நிற்கின்ற ஒரு நிலைமை இந்த ஆட்சியில் இருக்கிறது.
ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற கதையாக இப்போ உச்சகட்டமாக ஒரு கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தோற்றது என்ற ஒரே காரணத்துக்காக இனவெறியோடு நம்முடைய தமிழ் மீனவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பாக பாக் வளைகுடா சேர்ந்த மீனவர்கள் அங்கே வந்து மீன் பிடிக்க போகும்போது வேண்டுமென்றே இலங்கை கடற்படை வந்து கப்பலை மோதி 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மீனவர் வந்து கடலில் உயிர் தப்பித்து அவர் வந்து இறந்து போயிட்டார். அதன் பிறகு இன்னொரு மீனவர் வந்து அவருடைய வேற போட்ஸ் தெரியல, அவருடைய எங்க இருக்காருன்னு தெரியல. மீது 2 மீனவர்கள் படகு மூழ்கடிக்கிட்டது. 2 மீனவர் வந்து சிறைபிடிக்கப்பட்டார்கள். எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, இதை ஏன் வந்து மத்திய மாநில அரசுகள் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றது? எங்களுடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் ஒரு சிறு சம்பவங்கள் இருக்கும். ஆனால் வேண்டிய அழுத்தம் மத்திய அரசுக்கு அன்றைக்கு மாநில அரசு கொடுத்ததன் காரணமாக அன்றைக்கு வந்து இலங்கை பயந்தது. இலங்கைக்கு தமிழ்நாடு அரசை பற்றி பயம் இல்லை. ஏன்னா யாரு கேட்க போறாங்க மீனவனை சுட்டா, யாரு படகு பிடிச்சா மீனவனை கேட்கறது? எந்த அரசாங்கம் கேட்க போகுது? எந்த அரசாங்கம் கேட்க போகுது? சுடுறா, குடுறா, ஜெயில தள்ளுடா, படகை சீஸ் பண்றா, படகை மூழ்கடிடா, அசிங்கப்படுத்துறா, வலைய அழுடா, இப்படிதான் வந்து இப்போது நடந்து கொண்டிருக்கு. குறிப்பா இந்த ஓராண்டுகள்ல பார்த்தீங்கன்னா தாக்குதல்கள் நிறைய ஆகின்ற ஒரு சூழ்நிலையில அதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை வந்து இந்த தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை எடுப்பதற்கு எந்த நடவடிக்கை? வெறும் கடிதம் எழுதுவதோடு மட்டுமே இந்த ஸ்டாலினுடைய பணி நின்று விடுகின்றது. வேண்டிய அழுத்தம் வந்து பார்லிமெண்ட்லயோ இல்ல பிரதம அமைச்சரை சந்தித்தோ நிர்பந்தம் கொடுப்பதற்கு தவறிவிட்டது. எனவேதான் இன்னைக்கு வந்து கால வரக்கூடிய உண்ணாவிரதத்தை இன்றைக்கு மீனவ சங்கங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுடைய வேண்டுகோள் என்ன? 2 பேர் சிறைப்பிடிக்கூட்டு விடுதலை செய்யணும், ஏற்கனவே சிறையில் இருக்கணும் விடுதலை செய்யணும், படகுகளை கொண்டு வரணும். இந்த 2 பேரும் சிறைப்பட விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு மீனவர் கடலில் குதித்தவர், அவர் நிலை என்னவென்று தெரியாமல் இருக்கிற நிலையிலே அவருக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்கணும். ஏன்னா 10 லட்சம் ரூபாய் இப்ப வந்து மாநில அரசு இறந்தவர் கொடுக்குது. இறந்தவருடைய அந்த உடல் வந்து தமிழ்நாடு அரசிடம் உரிய மீனவருடைய ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து தொடர் உண்ணாக இருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு மத்திய மாநில அரசுகள் முழுக்க வந்து மீனவர்களை காக்க தவறி விட்டது என்கின்ற அந்த நிலைதான் இன்றைக்கு வந்து மீனவர் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது மிக 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 அளவிற்கு ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இது வேற என்ன? இப்ப நேற்று ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நான் என்ன பிரதமரா இல்ல ஜனாதிபதியான்னு. அது வேற ஒரு ஆசை இருக்கு அவருக்கு. உள்ளூர்ல ஓணம் முடிக்க முடியாதவங்க வேலை போயிட்டு வந்து இதை முடிக்கலாம், அந்த மாதிரி கதையா இருக்கு. அதனால இது வந்து மத்திய அரசுடைய நிலைப்பாடு தான். அதுல போய் நாங்க என்ன சொல்ல முடியும்?